வீடியோக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. பேயில போடலாம் கேளுங்க. என்னோட உயிர் நண்பன் பிறந்த நாள் செலிப்ரேஷன். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிரிக்ஸ் அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும். அதுக்கு அந்த வீடியோ செலக்ட் பண்ணி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே 7 செகண்ட் கிட்ட ஷார்ப்பாக வாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ப்பாக பார்த்திங்க அப்படின்னா 7 செகண்ட் கிட்ட வந்து கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ 7 செகண்ட் கிட்ட வந்துட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் ஆகிடும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும். எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே செகண்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் கரெக்டாக ஷார்ப்பாக 0.7 செகண்ட் செட் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஷார்ப்பாக வந்து 0.7 செகண்ட் செட் பண்ணிட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் பர்த்டே வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ், அதாவது உங்களோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கா அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா 20 செகண்ட் வந்து கொடுத்துருப்பேன். 25 செகண்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் 20 செகண்ட் மேக் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா கால்மிட்டி ஜென்ற எஃபெக்டாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எப்படி கால்மிட்டி ஜே வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறத பார்த்து கரெக்டாக வந்து நீங்கள் கால்மிட்டி ஜே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கால்மிட்டி ஜேல நிறைய எஃபெக்ட் இருக்கும். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை மட்டும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு கால்மிட்டி ஜேவில் ஃபஸ்ட்டு எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் செட் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கரெக்டாக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போது எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் செட் பண்ண மாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. ஸோ ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எகைன் சொல்லிடுறேன், நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பர்த்டே வீடியோ வந்து நீங்கள் மேக் பண்ணிடலாம். ஸோ அதனால் வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கூட வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சும்மா நம்ம பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாதம் வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.